Hello friends, welcome to Madras Kitchen. இப்போ டைகர் prawns வச்சு நம்ம grilled prawns எப்படி பண்ணலாம்னு தவால பண்ணி காட்றேன் நான். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு 1/4 கிலோ டைகர் prawns எடுத்துர்க்கேன். அதுக்கு வந்து மஞ்சள் பொடி போட்டு நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். உப்பு மஞ்சள் பொடி போட்டு அலசி எடுத்துட்ட பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு 4 டீஸ்பூன் தயிர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன் நான். இஞ்சி வந்து இடித்து கூட சேர்த்துக்கலாம், நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதை ஊற வைக்கணும். மேரினேட் பண்ணி வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டு இருக்கும், ஊறினா தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சிட்ட பிறகு ஒரு பேன் எடுத்து அதில் லைட்டாக எண்ணெயை க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். நான் எண்ணெய் நிறைய ஊற்றலை, நான் ஜஸ்ட் ப்ரெஷ்ஷில் வந்து க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பேனை வந்து சூடு பண்ணிவிட்டு க்ரீஸ் பண்ணுறேன். எண்ணெய் ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். ஜஸ்ட் க்ரீஸ் பண்ணி எடுத்துட்ட பிறகு ப்ரான்ஸை போடலாம். ப்ரான்ஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தயிரோடு அப்படியே வைக்கணும். இந்த தயிர் தான் வந்து அந்த கிறிஸ்பியாக க்ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகும் அந்த ப்ரான்ஸ் மேலே. அப்படியே அந்தளவுக்கு தயிர் நிறைய சேர்க்கணும் நம்ம. இதுக்கு வந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வைக்கிற டைம் தான் ஆகும் நமக்கு. இந்த மாதிரி தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதெல்லாம் வந்து க்ரில் பண்ணி எடுக்கிறது வந்து 5 நிமிஷம் தான் ஆகும் நமக்கு. நல்லா ஹை ஃப்ளேம் தான் வைக்கணும், ஸ்லோ ஃப்ளேம் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சு தான் இது பண்ணணும். மீதி இருக்க தட்டில் இருந்த தயிர் எல்லாத்தையுமே அதிலே சேர்த்துட்டு தயிர் தான் வந்து க்ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். அப்படியே மொறுன்னு வரும். நல்லா கிறிஸ்பாக வந்துடுச்சு. ஒரு துளி எண்ணெய் விடலை, நம்ம லைட்டாக க்ரீஸ் தான் பண்ணியிருக்கிறோம். நம்ம பாருங்க நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். மேலே வந்து அந்த கோட்டிங் மாதிரி வந்திருக்கு பாருங்கள், அது தயிர் வந்து அந்த மாதிரி க்ரஸ்ட்டு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. அப்படியே மேலே வந்து மொறுன்னு இருந்துச்சு, உள்ளே சாஃப்டாக இருந்துச்சு. ப்ரான்ஸு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அடிபொலியாக இருந்துச்சு. ட்ரை பண்ணுங்கள். இது வந்து மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேங்க. அந்த மாதிரி சின்ன ப்ரான்ஸ் கிடச்சா கூட ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.